எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சாட்ஸ்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக். நான் நிறைய சாட் வெரைட்டிஸ் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரீட் ஸ்டைல் ரகடா சாட். இது சூப்பர் குவிக்கான டேஸ்டி வெர்ஷன். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெள்ளை பட்டாணியை எடுத்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வைங்க. 8 மணி நேரம் ஊறினதும் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஊறியிருக்கும். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்ச பட்டாணி சேர்த்து இது கூட 2 உருளைக்கிழங்கு தோல் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, தேவையான தண்ணி ஊற்றி ஒரு தடவை கலந்து விட்டு குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை திறந்து பார்க்கலாம். அருமையா நல்ல பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. குக்கரை இறக்கி வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 2 பொடிசாக நறுக்கின வெங்காயம், பொடிசாக நறுக்கின 3 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். நல்லா கலந்து விட்டு பொடிசா நறுக்கின 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதும் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா தூளோட பச்சை வாசனை போனதும் வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் இங்கே பட்டாணி உருளைக்கிழங்க மசிச்சு சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சம் மசிச்சு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். கடாயை மூடி ஸ்டோவை சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆனதும் கடாயை திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டு ஒரு முடி எலுமிச்சை சாறை பிழிஞ்சுக்கலாம். பொடிசா நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை தூவி கடாயை இறக்கிடுங்க. ஒரு பவுல்ல கொஞ்சமா ரகடாவை எடுத்து மேல கொஞ்சம் நறுக்கின வெங்காயத்தை தூவி 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா தூவி கொஞ்சம் சேவையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கடைசியா பொடிசா நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ணுங்க. இந்த அருமையான சாட்டை அப்படியே வேணும்னா சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா நல்ல சூடான சமோசா கூட வச்சு சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். பட்டாணி ஊற வச்சுட்டோன்னா டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.